இந்த மீன் குத்திக்கிறது தப்புன்னு சொல்லுங்க ஐயா. மீன் குத்திக்கிறதுங்க என்ன பண்ணணும், கேமரா வச்சாங்களா? அவங்க வசதிக்கு வந்து அவங்க டேம் கரையில் தாங்க மீன் கேமரா வச்சுக்கணும். நாங்க வந்து புலங்குற இடத்துல இங்க வந்து போறாங்க பாத்ரூம் குளிச்சுட்டு நாங்க துணி தைக்குவோங்க, அப்படியே குளிச்சுட்டு வருவோங்க ஆத்துல. பெண்கள் வந்து நாங்க எல்லாமே ஆத்து தாங்க குளிக்குவோங்க. அந்த குளிச்சுட்டு வரும்போதுங்க ஐயா கேமரா வச்சு எங்களுக்கு தெரியாதுங்க ஐயா. அந்த கேமரா வச்சுதுங்க வச்சு 1 கிலோமீட்டர் அளவுக்கு கவர் பண்ணுவாங்க ஐயா. அந்த மாதிரி கேமரா வச்சு போயிருக்காங்க எங்களுக்கு தெரியாதுங்க ஐயா. அதே நாங்க அந்த கேமரா எடுத்துங்க நாங்க குளிக்கிறது எல்லாமே அந்த கேமரா பதிவாடுறாங்க ஐயா. அந்த மீன் குத்திக்கு எடுத்தவங்க என்ன பண்ணாங்க ஐயா, அது வந்து சமூக வலைத்தளத்துல வந்து விட்டுறாங்களாங்க ஐயா. அதை வந்து இங்க இருக்கிற பசங்க டச் செல்லுங்கிறாங்க எல்லாமே பாக்குறாங்க. முன்ன மாதிரி வந்து அப்பெல்லாம் வந்து யாருக்கும் செல்லு இல்லாம இருந்துச்சுங்க. இப்ப எல்லாருக்கிட்டையும் செல்லு இருக்குது. செல்லு இருக்குதுன்னா சமூக வலைத்தளம் எல்லாமே பாக்குறாங்க ஐயா. பாத்துட்டு வந்து இது எங்களுக்கு அசிங்கமே இல்லைங்க ஐயா. இந்த மீனுக்கு குத்திக்கு எடுத்தவங்க அந்த கேமரா வச்சவங்க அவங்க வீட்டுல வைக்குவாங்களா? அவங்க அக்கா தங்கச்சி இல்ல அவங்களும் ஒரு பெண்கள் அம்மா வயிற்று பிறந்தவங்க தானே, அவங்க வீட்டுல கேமரா வச்சு அவங்க குளிக்கதான் போடுவாங்களா? சமூக வலைத்தளம் போடுவாங்களாங்க ஐயா? இதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்க வேணுங்க ஐயா. இது நாங்களும் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தங்க ஐயா. இது வரைக்கும் எந்த காவல்துறை எந்த நடவடிக்கையும் எங்களுக்கு எடுக்க